ஒரு பிரபல தொலைக்காட்சியினுடைய ஒரு விவாத நிகழ்ச்சியில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜாதியை ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா தூக்கி பிடிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். மாரியப்பன், என்ன நினைக்கிறீங்க? குரு முன்னாடி விட இப்ப வந்து கம்மியாயிட்டு தான் வருது. கம்மியாயிட்டு தான் வருது. கம்மியாயிட்டு தான் வருது. ஏன்னா அது வந்து முன்னாடி வந்து நிறைய இப்போ அது வந்து குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்ப முதல்ல வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்க்கும் போதே வந்துட்டு இந்த காஸ்ட் ஜாதி என்ன ஜாதி காஸ்ட் சர்டிபிகேட் இல்ல இந்த காஸ்ட் சர்டிபிகேட் மட்டும் விஷயமா இல்ல? நான் என்ன கேக்குறேன், நீங்க குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சோஷியல் மீடியால பார்த்தா நிறைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய காஸ்ட் என்னவோ அதை போட்டுக்கிறாங்க. ரொம்ப பெருமையா அதை போட்டுக்கிறாங்களே ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய அது போட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க, 15 வயசு 17 வயசு 20 வயசு 30 வயசுக்குள்ள யாருன்னா போடுறாங்களா? கம்மி தான். ஓகே, 40 வயசு 50 வயசு வேணா போட்டுக்கலாம். கூட யாரும் 40 வயசு 50 வயசுல சோஷியல் மீடியால இருக்காங்க. அப்படியே அதிகமா கேக்குறேன். இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய தலைவர்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதி ரீதியா முத்திரை குத்துறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க அந்த குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் உழைச்சாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு சிலர் எல்லாம் ஜாதி ரீதியா முத்திரை குத்துறாங்க. அவங்களுடைய பிறந்த நாட்களை மிகப்பெரிய திருவிழாக்களா கொண்டாடும் போது அதுல திரண்டு நிக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் கூட்டமா தான் இருக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் மெரினால கூடி நாங்க எல்லாம் தமிழர்கள்னு போராட்டமும் நடத்துறோம், இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஜாதி சங்கங்களுக்கு ஒன்றும் கூடுறோம். அப்படின்னா இளைஞர்கள் கிட்ட அந்த தெளிவு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? தெளிவு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது குரு. தெளிவில்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்கள என்ன சொல்றது, 426999 கடைங்க மாரியப்பனுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதிய பெருமிதம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் என்ன? சோஷியல் மீடியால நிறைய இளைஞர்கள் அவங்களுடைய பேருக்கு பின்னாடி ஆண்கள் பெண்கள் என இரு பாலருமே அவங்களுடைய காஸ்ட் பேரை சர்நேமா சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட இனம் மற்றும் சாதி சார்ந்த அந்த தலைவர்களுடைய பிறந்த நாட்கள் போது அதிகமாக திரள்பவர்களும் இளைஞர்களாக தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஜாதி சார்ந்த அந்த பெருமைகள், என்னுடையது உயர்ந்தது உன்னுடையது தாழ்ந்தது என்ற எண்ணம் எல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை என்ன? 426999 கடைத்து ரேடியோ சிட்டியில் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். நம்ம கூட பேச சந்தோஷம் வந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதி அது இதுன்ட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில திணிக்க வச்சுட்டாங்க. அந்த பாலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், இல்ல சுத்தி இருக்கிற அந்த சமூகமா இருக்கட்டும், என்னதான் நம்ம வந்து குளோபலைசேஷன் அது இதுன்னு ஐடில வேலை செஞ்சாலோ இல்ல பேங்க்ல வேலை செய்யறாங்களோ, பசங்க படிச்சிருந்தாலும் அந்த பாலிட்டிஷியன்ஸ்க்குன்னு ஒரு ஃபேம் கிரியேட் பண்றதுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்குது. ஆனா பொண்ணுங்க அந்த லவ் அந்த மேட்ருக்கிட்ட வரும்போது எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா, வீட்லயே வந்துட்டு டே நீ என்ன வேணா பண்ணு, லவ் வேணா பண்ணு, ஆனா வேற ஜாதி போகாதன்னு போது பசங்க ஆப்வியஸ்லி அந்த இதுக்கு தள்ளப்படுறாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த சொசைட்டில வந்து இந்த காஸ்ட் சார்ந்த ஒரு பெருமிதம் தெரிந்தோ தெரியாமலோ இளைஞர்கள் கிட்ட இருக்குதுங்கிறது தான் உண்மை இல்லையா? அதுதான் உண்மை. ஃபேக்டா சொல்லணும்னா சும்மா நம்ம வெளியில சொல்லிக்கலாம் ஜாதி எல்லாம் பாக்குறது இல்ல அப்படின்ட்டு. எங்கேயோ ஒரு மனசுல அவன் இருக்கும். அதை எவன் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரானோ அவன் வந்து அதை பெருமிதமா பேசிக்கலாம், நான் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்பைப்டா அவங்கவுங்க மனசுக்குள்ளார கண்டிப்பா அந்த ஜாதின்னு ஒரு இது வந்துட்டு ஃபேமிலி சார்ந்தோ இல்ல சமூகத்தை சார்ந்தோ இருக்கதான் செய்யுது. தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். கோபி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கிட்ட இந்த ஜாதி பற்றிய பெருமிதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த சோஷியல் மீடியால அவங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர்களை சேர்த்துக்கக்கூடிய நபர்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நிறைய இருக்குண்ணா. நான் பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல தினேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா ஜல்லிக்கட்டுக்கு அவங்க வீட்டுல அப்பா அம்மா பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவன் போய் ஜல்லிக்கட்டுல ஒரு வாரம் இருந்தான். எனக்கு அப்ப ரொம்ப பெருமையாச்சு. அதே ஒருத்தன் இப்ப எங்க ஊர்ல ஒரு முக்கியமான கேஸ்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர்றப்ப அதுலயும் போய் அவன் முதல்ல தான் நின்னான். நான் கேட்டேன், என்னடா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு ஆனா எனக்கு ஜாதி பிடிக்கலனே, ஆனா நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மள ரொம்ப கம்பல் பண்றாங்க, அவங்கள ஏத்துக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியாது, சோ அதனால நான் அவங்களோட கட்டாயத்துலதான் பண்றேன், பட் எதுவும் இல்ல அப்படின்றாங்க. பட் மத்தபடி சோசியல் மீடியால நிறைய பேரு நீங்க சொல்ற மாதிரி அந்த பட்டம் பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்றாங்கிறப்பதான், சப்போர்ட் பண்றாங்கிறத பேரண்ட்ஸ் அதுக்கு அதை கம்பல் பண்றாங்க, நீ இப்படிதான் இருக்கணும், இவங்க கூட தான் நீ பேசணும், இவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னும் சொல்ல போனோம்னா என் ஊர்ல என்னோட ஸ்ட்ரீட்ல எங்க கேஸை தவிர வேற யாரும் என்ட்ரி கூட ஆக முடியாது இன்னமும். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நேற்று ஒரு விவாதத்தில் பங்கேற்று பேசினாங்க. அதை தொடர்ந்து நீங்க சோஷியல் மீடியால பலருமே அதை பற்றி பரவலாக பேசிட்டு இருக்காங்க. காலங்காலமாக காதலுக்கு மிக முக்கியமான ஒரு எதிரியாக சொல்லப்படுவது இந்த ஜாதி வேறுபாடு.
ஸோ இன்னைக்கு நாமளும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கிட்ட இந்த ஜாதி பற்றிய பெருமிதம் எந்த அளவுக்கு இருக்குது, உண்மையாவே ஜாதி வேணாம்னு நினைக்கக்கூடிய சமூகமாக இவங்க மாறிட்டு இருக்காங்களா? உங்களுடைய பார்வை என்ன, அனுபவம் என்ன? ரேடியோ சிட்டிக்கு கால் பண்ணி உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு தான் பாடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய மனதுக்குள்ளார சாதிய வன்மத்தோடு சமூக வலைதளங்களில் கூட புழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்து தான் இன்னைக்கு ரேடியோ சிட்டியில் பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம கூட பேச விஜி வந்திருக்காங்க. விஜி, ஜாதின்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதை நான் வந்து எதையும் பாக்குறது கிடையாது. பட் என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன் என் ஃப்ரெண்டுக்கு. சோ 2 பேருமே வேற ஒரு கேஸ்ட். அவங்கள சேர்த்தது ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஃப்ரெண்டு லவ்வரா மாறினாங்க. 2 பேருக்குமே லவ் நல்லா போச்சு. சோ 2 வீட்டாருமே என்கேஜ்மெண்ட் லெவலுக்கு போனாங்க. கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. பட் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க வீட்லயே தெரியும் அந்த பையன் வேற கேஸ்ட் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும். பட் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரியாது. சோ இது சின்ன சின்ன விஷயம் கூட அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சோ 2 பேருமே நம்ம தான் மேட் ஃபார் ஈச் அதர்ன்ட்டு லவ் பண்ணும்போது மட்டும் சொல்லக்கூடாது. வாழ்ந்து காட்டுற லைஃப் தான் நம்ம நிரூபிக்கும்னு சொல்லுவாங்க. சோ அவங்க அப்பா வந்து நேற்று சொல்றாங்க, அவ சந்தோஷமா இருந்தா போதுமா, கல்யாணத்துல நான் சந்தோஷமா இல்லைன்ட்டு அந்த ஃபீல் பண்ண அந்த தருணம் அவ லைஃப் லாங் அவ வாழ்ந்த வாழ்க்கையை என்ன சொல்றது ஒரு 2 நிமிஷத்துல போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் என்ன கேக்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய மொமெண்ட்ல உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து சொல்லுங்க, உங்களுடைய காஸ்ட் பத்தின ஒரு பெருமிதம், நான் இந்த இனம் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? நான் ஃப்ராங்கா சொல்றேன், கண்டிப்பா எனக்கு இருக்கு, எனக்குள்ளன்னு இருக்கு. ஓகே, இல்ல எனக்குள்ள கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே அவங்கன்னு இருக்கும், கண்டிப்பா எனக்கும் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்க மிக்க நன்றி. 426999 கழைங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கிட்ட ஜாதி பற்றிய பெருமிதம், தான் இந்த இனம் தான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரைட் ஃபேக்டரை அவங்க ஃபீல் பண்றாங்க, சோஷியல் மீடியாவில் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கிற இந்த பொதுப்படையான குற்றச்சாட்டு பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஜாதியற்ற ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்கதை நம்ம நம்பிட்டு இருக்கோம். சமூக வலைதளங்கள் வந்துருச்சு, ஆனால் சமூக நீதி வந்துருச்சா அப்படிங்கிறத பற்றின கேள்வியை தான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கூட பேசுறதுக்காக சந்திரபிரகாஷ் வந்திருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் மத்தியில் காஸ்ட் பற்றின ஒரு பெருமை, ஒரு ப்ரைட் ஃபேக்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ இளைஞர்களை இந்த சாதிய ரீதியிலான பார்வையை வச்சு பிரிக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார சுதந்திரம் தான் ஓகே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எப்போ ஒரு இளைஞன் பொருளாதார சுதந்திரம் அடைகிறானோ அப்போ வந்து அவனுக்கு சாதிய ரீதியிலான பார்வை கம்மியாயிடும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு வகையில் நான் அதை எப்படி சொல்லலாமா, ஒருத்தர் நல்ல வசதியா இருந்தாருன்னா அவர்கிட்ட நம்ம ஜாதி பாக்குறது இல்ல அப்படி கூட சொல்லலாமா? கரெக்ட், அப்படியும் சொல்லலாம். பட் இன்னொன்னு வந்து அந்த மெச்சூரிட்டி வரும்போது சாதிங்கிறது ரெண்டாவது, அதாவது மனிதாபிமானம் இப்படி பார்க்கும்போது சாதி வந்து கம்மியாயிடும். பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் வந்து மனிதாபிமானம் அந்த மாதிரி போவார், ஒருத்தர் வந்து எனக்கு என் கேஸ்ட் தான் முக்கியம் அந்த மாதிரி இருப்பாங்க. 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். சாதி பற்றி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு வார்த்தையுமே உணர்ந்து அளந்து தான் பேசணும். பட் அட் த சேம் டைம் உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாஸ் கூட தான் பேச போறோம். இளைஞர்கள் மத்தியில் சாதிய பெருமைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க ஸ்ரீனிவாஸ்? உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலி இருக்குன்னு சொல்றதை விட அதை வந்து இந்த சொசைட்டி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ரைட் when you start from schooling religion எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இருக்கு. ஜாபுக்கு போனா காலேஜுக்கு வந்தாலும் இருக்கு, ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஜாபுக்கு போனாலும் இருக்கு. சோ எங்க நான் என்ன கேக்குறேன், சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் காலங்காலமாங்கிறதுனால நான் கேக்குறேன், அதே புக்ல ஃபர்ஸ்ட் பேஜை புரட்டணும் அப்படின்னா தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை திறந்தோடனே அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம மனசில் அது ஏற மாட்டேங்குது. அப்படிங்கிற போது இந்த காஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்கிற ஒரு விஷயத்தை அழிச்சிட்டா இந்த ஜாதிங்கிறது ஒழியும் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அதை தாண்டி பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃப்ராங்கா கேட்குறேன். எதுக்குமே ஒரு தொடக்கம் வேணும், ஒரு ஆரம்பம் வேணும். ஓகே, ஸோ அந்த தொடக்கத்தை வந்து அந்த காஸ்ட் சர்டிஃபிகேட்லேருந்து தொடங்கலாங்கிறீங்க? ஆமா பண்ணலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நம்ம படிக்கிறப்போ அது வருது, வேலைக்கு போறப்போ அது வருது, மேல் படிப்பு படிக்கிறப்போ அது வருது அப்படின்னா எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து நிக்குதுங்கிறப்போ அதை முதல்ல அதை ஒழிச்சோம்னா ஓகே. ஏன்னா நம்ம ஸ்கூல் பையனா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவருக்கு அட்லீஸ்ட் அது வரைக்கும் முதல்ல கேஸ்ட் என்னன்னு தெரியாது, அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சமூகம் எல்லாமே வந்து. பட் டு ஸ்டார்ட் வித் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒடிச்சா முதல்ல அது ஒரு பெரிய பிகினிங் அப்படின்னு
சொல்லலாம். லைஃப்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல உங்களுடைய காஸ்ட் சார்ந்த ஒரு பெருமிதத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ என்றாவது ஒரு நாள் இப்படிப்பட்ட, ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்டர் காஸ்ட் தான் பண்ணிக்கிட்டேன் நான். சோ ஓகே. சோ என்னோட இரண்டாவது கேள்விக்கு வேலையே வைக்கல. தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக நன்றி. தேங்க்யூ லவ்குரு. 42699911 கால் பண்ணுங்க. நட்புக்குள்ளார தான் எங்க ஜாதி எல்லாம் பாக்குறது இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் கூட அவங்களுடைய நட்பை அமைச்சுக்கும் போதே அதுக்குள்ளார சின்ன ஒரு ஜாதிய கட்டுமானத்தையும் கிரியேட் பண்றாங்க. அவங்களுடைய ஜாதி சார்ந்த நபர்கள் கூட பழகும்போது ஒரு இணக்கம் அவங்களுக்கு தெரியாமலே கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையுமே இந்த சொசைட்டியில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதோடு இல்லாமல் மற்றவர்களையும் நம்ப வைக்க முற்படுறோம். ஒரு சாதியற்ற ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சிவிலைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்களில் கூட அவங்களுடைய பேருக்கு பின்னாடி அவங்களுடைய காஸ்ட் பேரை சேர்த்துக்கிற அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. ஒரு சாதியற்ற சமூகம் என்பது சாத்தியமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவுக்கு சாதியை நோக்கி ஈர்க்கப்பட்டிருக்காங்க, இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேச ஆதிநாதன் வந்திருக்காரு. ஆதிநாதன், உங்களுடைய பார்வை என்ன? அதாவது என்னுடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. நான் இருக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப சென்னை சிட்டில நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு விதமான சாதி மத வாழ்க்கை மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே. அது 100% உண்மை. கிராம சைடு பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜாதி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர் பக்கம் திணிக்கிறாங்க, இல்லன்னு சொல்லலாம். ஆனா அது ஊர் பக்கம் மட்டும்தான். சென்னை, நானும் ஒரு இளைஞர் தான், உண்மையே சொல்றேன். ஜாதிங்கிறது வெறும் மனசார்பு மட்டும்தான். சொல்லியோ எங்க உடம்பளவுலயோ எங்களுடைய ஒரு ஜீன் அளவுலயோ அது வந்து திணிக்கப்படவில்லை. இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நோக்கி இந்த இளைய தலைமுறை நகரணும் அப்படிங்கிறதுல எனக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். சென்னையில இருக்கும்போது நீங்க இருக்கக்கூடிய இதே ஒரு உணர்வோடு தான் நீங்க உங்க சொந்த ஊருக்கு போகும்போதும் இருப்பீங்களா? நீங்க சொன்னது 100% உண்மை. நான் இப்ப கோயம்பேடு டு திருநெல்வேலி என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே. 100% உண்மை. ஏன்னா எனக்கு வர்ற வேலைக்கிழமை என் ஃப்ரெண்டோடைய தங்கச்சிக்கு மேரேஜ். அவங்க வந்து என்னுடைய இனம் கிடையாது, ஆனா நாங்க போறேன். ஓகே, சூப்பர். காரணம் பழகிக்கிட்ட விதம், பழகினதை கத்துக்கிட்ட ஒரு விதம் சென்னை சிட்டி. சூப்பர் பிரதர். உங்களை மாதிரியான ஆட்கள் கூட பேசும்பொழுது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இந்த ஜாதி வேறுபாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வரதை கண் கூட பார்க்கும்போது ஒரு சாதியற்ற ஒரு சமூகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி தடுமாறியாவது வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு காரணம் சென்னை மட்டும்தான். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மீண்டும் அவர் சென்னைன்னு சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பெருநகரங்கள்ல சென்னை மாதிரியான ஊர்கள் எல்லாம் இன்னைக்கு யார் என்ன காஸ்ட்லாம் பாக்குறது இல்லை. இங்க இருக்கிறது 3 ஜாதி தான். ஒன்னு லோ கிளாஸ், இன்னொன்னு மிடில் கிளாஸ், இன்னொன்னு ஹை கிளாஸ். பொருளாதார ரீதியில இங்க மக்கள் பிரிஞ்சு வாழ்றாங்க. இன ரீதியாக மற்ற ஊர்களில் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சென்னையில பிரிஞ்சு இருக்கிறது இல்லை. அதனாலதானோ என்னவோ தன்னுடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் திறந்துட்டு வாழணும்னு நினைக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அது ஜாதி ரீதியிலான அடையாளமாக இருக்கலாம், பாலின ரீதியிலான அடையாளமாக இருக்கலாம், நீ நினைச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னை இருக்குது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை அழுத்தமாக பதிவு செய்த அந்த நண்பருக்கு நன்றி. ரேடியோ சிட்டியில் லவ் கார்ட். வணக்கம், நான் சசிகுமார் பேசுகிறேன். இந்த லவ் கார்டில் என் நண்பர்களுக்காக ஒரு சாங் நான் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் சினிமாவில் வந்ததும் சரி, என்னை சுற்றி இருந்ததும் சரி, நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் நட்புக்குரிய படம் எடுத்த ஒரு விஷயந்தான் எனக்கு இது வரைக்கும் நான் அழகாக மக்களிடையே கொண்டு போய் ரீச் பண்ண விஷயம். ஸ்கூலுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கேன். அந்த விஷயந்தான். நான் போர்டிங் ஸ்கூலில் படித்து வந்து சின்ன வயசுலேயே நான் போர்டிங் ஸ்கூலில் படித்தனால என்னை சுற்றி எப்போதும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நாடோடிகள் இம்பேக்ட் வந்து இன்னும் எல்லாருக்கும் இருக்குது. அந்த நட்பு வந்து அதுதான் என்னை வந்து அணித்தரமாக அடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து அந்த காதலரை வந்து கூப்பிட்டு போய் ஒரு தடவை தான் பண்ணேன். ஆனால் எல்லா தடவையும் பண்ண சொல்லி எனக்கு எத்தனை ஃபோன் கால் தெரியுமா? என்ன நம்ம அட்வைஸ் சொன்னோம், அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு. சார் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி சார்ரா? ஒருத்தன் காதை இழக்கணும், ஒருத்தன் காலை இழக்கணும், ஒருத்தன் காதலை இழக்கணும், நீங்கள் நிர்வகிச்சிட்டீங்க, உங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொன்னேன். அது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ இன்னமும் வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு நண்பனாக தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி தான் இது தொடருது. ரேடியோ சிட்டியில் லவ் கார்ட். வணக்கம் ரேடியோ சிட்டி நேயர்களே, நான் மிஸ்ஸஸ் சிந்து நவீன் பேசுகிறேன். என்னோட லவ் கார்டை நான் என்னுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் நவீனுக்கு டெடிகேட் பண்ணுறேன். நான் எப்போவுமே நீ கேட்கும் போதெல்லாம் சொல்லுவேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சோ அப்பத்துலேருந்து இப்போ எனக்கு யாருமே பெருசாக தெரியல இந்த வேர்ல்டில். நீ தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுற. எனக்கு வந்து அவ்வளோ லவ் இருக்கும் மேலே. எனக்கு தெரியல நான் வந்து உனக்கு இப்போ வரைக்கும் நான் அது கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேனான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வச்சிருக்கிற லவ்வை விட எனக்கு கண்டிப்பாக உன்னை விட ஒரு படி மேலே இருந்திருக்கும். கண்டிப்பாக உன்னுடைய லைஃப்பில் நீ சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் என்றைக்குமே உன் கூட இருப்பேன். உனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் நான் என்றைக்குமே உன் கூட இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். நான்